ஹாய், உங்க வீட்டு குட்டீஸ் ஒரு நல்ல டிடெக்டிவா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா? என்கிட்ட இன்னைக்கு அதுக்கான ஒரு கேம் இருக்கு. வெல்கம் பேக் டு கேம் புக் கிட்ஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் கலர் கேப்சர். ஒரு நல்ல டிடெக்டிவ் என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய க்ளூஸ் அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து அவங்க மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வீட்டு குட்டீஸோட அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த கேம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கலர் கேப்சர் கேமை நம்ம குழந்தைங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் 3 to 4 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த குட்டி டிடெக்டிவ்ஸ்க்கு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் தேவைப்படும். 3 to 4 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக இந்த ப்ரைமரி கலர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இவங்க அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன்ஸ், பேசிக்காக டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், சைட்வேஸ் இதெல்லாம் நம்ம சொல்லித்தரலாம். இதுவே 4 to 6 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தானாகவே அவங்க மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் செட் பண்ணணும். நம்ம சேலஞ்ச் கார்டை ஒரு 30 செகண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவங்க விஷுவலாக அதை மெமரியில் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு மெமரி கேம் மாதிரி ப்ளே பண்ண வைக்கலாம். இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுன்ற டெமோவை இப்போ பார்க்கலாமா? இங்கே மொத்தம் 30 சேலஞ்ச் கார்ட்ஸ் இருக்கு, டபுள் சைட் பிரிண்டட். ஸோ 60 சேலஞ்சஸ் ஓவரால். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 பசில் பீசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பீஸுமே நம்ம ஒவ்வொரு கேம்லையுமே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்ட்லேயும் அந்த பசில் பீஸோட பொசிஷனும் கலர் காம்பினேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கேம் கார்டு எப்படி ப்ளே பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கலர் மேட்டில் ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்செக்ட் கட் அவுட் எடுத்து வைக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்குது, அதுவும் கார்னரில். ஸோ இங்கே தான் வைக்கணும். இப்போ நம்ம வந்து குழந்தைங்க வந்து மேபி இந்த மாதிரி திருப்பி வைக்கலாம், பொசிஷன்ஸ் மாற்றி வைக்கலாம். இல்லை இன்னும் சின்ன பசங்க 3 to 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் எப்படி வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டை திருப்பி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து மற்ற பீசஸ் ப்ளேஸ் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அண்ட் லிசார்ட் இங்கே இருக்குது. ஃப்ராக் வந்து க்ரீன்லேயும் லிசார்ட் வந்து எல்லோலையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் அண்ட் இன்செக்ட். இது பக்கத்துலையுமே லிசார்ட் அண்ட் இன்செக்ட் காம்பினேஷன் தான் இருக்குது. நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா அந்த லிசார்டோட டைரக்ஷன் பார்க்கணும். ஒன்று வந்து சைட்வேஸில் இருக்குது, ஒன்று வந்து டாப் ஒரு பாட்டம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிசார்ட் வந்து டாப் இல்லை பாட்டம் எப்படி வேணால் நம்ம திருப்பி வைக்கலாம், சைட்வேஸில் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் லிசார்ட் வந்து சைட்வேஸில் இருக்குது, இந்த பீஸ் இங்கே வரணும். அண்ட் ஃபைனல் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ப்ளூலையும் இன்செக்ட் க்ரீன்லேயும் இருக்குது. இப்போ இந்த பசிலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாய் கலெக்ஷன்ஸ் அண்ட் புக் கலெக்ஷன்ஸ் நம்ம லைப்ரரியில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ டூ செக் அவுட் கேம் புக் கிட்ஸ் லைப்ரரி அம்பத்தூர். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.